இப்போது வீடியோ லென்த் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பெரிய லென்த்தியான வீடியோ உங்கள் சப்ஸ்கிரைபரை ஓட விட்டுரும். அதே நேரத்தில் ஒரு ஷார்ட்டஸ்ட் வீடியோ போடுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களோட சப்ஸ்கிரைபரை என்கேஜ்மெண்ட்டில் வச்சுக்காது. யூடியூப் சஜஸ்ட் பண்ணுற வீடியோ லென்த் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. நிறைய பேர் நிறைய விதமான வீடியோஸ் போடுறாங்க. லென்த்தியர் வீடியோ, ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வீடியோ. யூடியூப் சஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் ஃப்ரேம் என்ன? 7 minutes to 15 minutes. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ஒரு ப்ராப்பரான டைம் அப்படின்னு நான் சொல்லலைங்க, அனாலிட்டிக்ஸ் சொல்லுது. கிரியேட்டர்ஸ், பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுதான் பர்ஃபெக்டான டைம் அப்படின்றத சொல்லுது. ஓகே, உங்கள் வீடியோட வாட்ச் டைமை நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா யூடியூப் லவ்ஸ் வாட்ச் டைம். அப்படி இந்த வாட்ச் டைமை நம்ம நிறைய கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய வழி இருக்குது. நம்பர் 1, பிளேலிஸ்ட்டை நிறையா க்ரியேட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது ஜஸ்ட் உங்களோட யூடியூப் சேனலுக்கு என்னென்ன வீடியோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய விதமான வெரைட்டிஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான்வெஜ், வெஜ் அப்படின்னு தனித்தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, மார்னிங் டிஃபன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னும் தனித்தனியாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஒன்லி இட்லி ரெசிபீஸ், தோசை ரெசிபீஸ் அப்படின்னு தனித்தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வச்சிருக்கிற வீடியோவை தனித்தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் அரேஞ்ச் பண்ணி வைங்க. இதை நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோலையும் இதை நீங்கள் ஐகார்டாக யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோலையும் இதை நீங்கள் ஐகார்டாக யூஸ் பண்ணுங்கள். ஐகார்ட்னா என்ன அப்படின்னு தெரியலனா இங்கே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, எண்டு கார்டாகவும் ஒரு சில வீடியோவை நீங்கள் சஜஷன் பண்ணணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட வியூவர்ஸை அடுத்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு ஒரு வழிவகுக்கும். இதன் மூலம் ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் உங்கள் வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ண முடியும். புது புது சப்ஸ்கிரைபரை கொண்டு வர முடியும். தம்ப்நெயில் டெஸ்டிங். தம்ப்நெயில் அப்படின்றது ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு பெரிய கீயாக வேலை செய்யும். அதாவது ஒரு தம்ப்நெயிலும் நீங்கள் பார்த்து பார்த்து செதுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு நம்ம தம்ப்நெயில் போடுறதுனால நம்மளோட சேனல் வீடியோஸ் கிளிக்கபிள் இருக்காது. ஸோ தம்ப்நெயிலை உங்களுக்கு எந்த வீடியோவில் வியூஸ் நிறையா வரலையோ அந்த வீடியோவுக்கு தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஒரு அட்ராக்டிவ் தம்ப்நெயிலை ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ணலாம். நம்ம சேனல்லையே அது ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நிறையா வரும். பட் இப்போது இந்த இடத்துல கிளிக் பண்ணி அது என்ன வீடியோன்னு பாருங்கள். உங்களோட தம்ப்நெயிலில் ஒருவேளை நீங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா, ஒரு மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா அதை பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு பிரித்து காமிக்கிறது மாதிரி செட் பண்ணுங்க. உங்கள் வியூவர்ஸோட கியூரியாசிட்டியை தூண்டி விடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வழிவகுக்கும். ஸோ தம்ப்நெயில் பிளேயிங் பெஸ்ட் பார்ட் இன் யூடியூப். உங்களோட சேனலில் இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். அது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான தம்ப்நெயிலை வச்சுருப்போம் அப்படின்றது நமக்கு தெரியும். என்னோட சேனல்லையும் கேவலமாக தான் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் தூசி தட்டி அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி தம்ப்நெயிலில் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணணும். இப்படி சேஞ்ச் பண்ணுறதுனால யூடியூப் ஏதாவது பிரச்சனை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் ஒன்றும் சொல்லாது. தம்ப்நெயிலை நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். யூடியூப்பில் தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். பட் ஆனால் என் சேனலுக்கு யாருமே வரமாட்றாங்க. வியூஸே கிடைக்க மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபரே வரமாட்றாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு உங்கள் கொஸ்டின் இருந்தது அப்படின்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ நம்பர்ஸ், இட்ஸ் யுவர் ரோட் மேப் டு சக்ஸஸ். ட்ரெண்ட். சில பேர் இந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கரண்ட்டாக என்ன அப்டேட்டில் இருக்குன்றத அவங்க சேனல் மூலமாக சொல்கிறது மூலமாக அவங்க நிறைய வியூவர்ஸ் அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபரை கொண்டு வர முடியுது. நீங்கள் இப்போ ட்ரெண்டியாக என்ன இருக்குது அப்படின்றத எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? இருக்கு, கூகுள் ட்ரெண்ட்ஸ்.
இந்த விஷயத்த நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸில் இப்போ என்ன ட்ரெண்டியாக இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் ட்ரெண்ட்ஸை ஓப்பன் பண்ணி கரண்ட்டாக உங்களோட டாபிக் என்னவோ அதை சர்ச் பண்ணுங்கள். அதில் ரைசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எந்தெந்த ஏரியாவில் என்ன மாதிரியான டாபிக்ஸை விரும்புகிறாங்க அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வீடியோவாக ரெடி பண்ணிட்டு போட ட்ரை பண்ணுங்கள். ஒரு குக்கிங் வீடியோவை ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மகாராஷ்டிரா ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இதன் மூலமாக நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபரையும் வியூவர்ஸையும் நிறையா கொண்டு வர முடியும். இப்போது இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட வியூவர்ஸ் உங்கள் கூட அப்டேட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க டெய்லி உங்கள் வீடியோவை இல்லை வாரத்துக்கு நீங்கள் போடுற வீடியோவை ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இதைத்தான் பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம். ஓகே, அதை விட்டுருங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். இப்போ சொன்ன இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும், பண்ணியே தீரணும். அப்போ தான் நீங்களும் யூடியூப்பில் ஒரு பெரிய மைல்ஸ்டோனை எட்ட முடியும். ரெடியா? ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன்.